சிறகடி காசு சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜ் வந்து ரொம்பவே கவலையாக ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ விஜயா வந்து தன்னுடைய நடன பள்ளிக்கு போய்ட்டு ரொம்ப அசதியாக வராங்க. டேய் மனோஜ் கொஞ்சம் நவுண்டுடா அப்படிங்கிறாங்க. என்னம்மா ரொம்ப அசதியாக வரீங்க என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லடா, இன்றைக்கி வேலை பளு அதிகம், இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துட்டாங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப அசதியாக இருக்குடா, அம்மாவுக்கு போய் தண்ணி கொண்டு வா அப்படிங்கிறாங்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, அந்த மீன் அங்கே தான் இருக்கா, அவளை வர சொல்லி தண்ணி தர சொல்லுமா அப்படிங்கிறாண்டே. பெத்த தாய்க்கு தண்ணி கூட தர மாட்டியா அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாண்டே. தண்ணி எட்டோட போடா அப்படிங்கிறாங்க. முடிச்சுட்டு போய் தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. டேய் தடுமை முடிச்சு கொடுண்டா, அம்மாவில் பச்சை தண்ணி கொண்டா அப்படிங்கிறாங்க. அது பச்சை தண்ணியா அப்படிங்கிறாங்க. டேய் எப்போவும் குடிக்கிற தண்ணியை கொண்டு வாடா, பாடாப்படுத்தாத அப்படிங்கிறாங்க. கொண்டு கொடுக்குறாங்க. ஏன் மனோஜ் நீயும் ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நான் பிஸ்னஸ் பண்ணி பெரிய மல்டி மில்லியனர் ஆகணும், பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. நானும் அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கனவாக கூட இருக்குது. அதனால தான் என்ன 4 டிகிரி படிக்க வச்சிங்க, என்னை ரொம்ப செல்லமாக மூத்த பையங்கிறதுனால வளர்த்திங்க. ஆனால் நீங்கள் நினச்சதோ நான் நினச்சதோ நடக்காதோ இல்லை தாமதப்படுமோன்னு நினைக்க வேண்டியது இருக்குமா அப்படிங்கிறாங்க. ஏன்டா கண்ணை கவலைப்படுத, உன் மாமனாருடைய சொத்துலாம் நம்ம கைக்கு வரலையே, அவர் எப்போ ஜெயிலேருந்து வருவார், சொத்து எப்போலாம் வரப்போகுதுன்னு நினச்சிட்ருக்கியா அப்படிங்கிறாங்க. அதுவும் தாம்மா, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் தனியாக பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆளாக இருந்தோம்னா எங்கள் மாமனார் சந்தோஷப்பட்டு அவ்வளோ சுற்றியும் என் பேரில் எழுதி வைப்பார், இல்லை பிஸ்னஸ் என்னை பார்க்க சொல்லுவார்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சது நடக்காது போலேயம்மா. நான் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சது வந்து பணத்தை போட்டு மைக்ரோ ஃபைனான்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன். அப்படி பண்ணால் பெரிய ஆளாயிரலாம்னு நினச்சேன். ஆனால் இந்த முத்துதாமா வசமாக நீ லாக் பண்ணி விட்டுட்டான் அப்படிங்கிறாங்க. என்னடா உன் தொழில் தான் இடைஞ்சு பண்ணுறானா அப்படிங்கிறாங்க. தொழில் இடைஞ்சு பண்ணலாமா, ஆனால் வந்து ஏற்கனவே நட்டமாக இருந்த ஒரு கடையை வந்து என் தலையில் வச்சு கட்டிட்டான். இப்போ அதாம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதில் லாபமே வந்த மாதிரி இல்லைம்மா, தொழில் ரொம்ப டல்லாக போகுது அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா டல்லாக போகுதுங்க, நல்லா வியாபாரம் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லுவேன், இப்போ என்ன ஒரு மாதிரி பேசுகிற அப்படிங்கிறேம்மா. இந்த ஒரு மாதமாகவே வியாபாரம் சரியாகவே இல்லைம்மா, அதனால தான் முத்துக்கு கொடுக்க வேண்டிய காசையும் கொடுக்க முடியல, அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய காசையும் கொடுக்க முடியாமல் முடிச்சிட்ருக்கேம்மா. சம்பளம் கொடுக்குறதுக்கும் நான் போகிற வரதுக்கு காருக்கு டீசல் போடுறதுக்கும் என் செலவுக்குமே சரியாக இருக்குது. அதில் ஏதாவது வகையில் மிஞ்சினாத்தனமாக பண்ண முடியும். அது போக பேங்க் லோன் வேறு எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, ஒரு 10 லட்ச ரூபா நான் வந்து கிரெடிட் கார்டுக்கு லோன் வாங்கியிருந்தேன், அதுவும் என்னால் கட்ட முடியலை. அது எதுக்கிட்ட வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் ஒரு 50,000 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கினேன், உங்களுக்கு சேலை வாங்கினேன், ரோகிணிக்கெலாம் வந்து தாலிசீன் எடுத்து போட்டவங்கம்மா, அது அந்தோடைய பணம் தான், அது போக கொஞ்சம் வட்டிக்கும் கொடுத்தம்மா அப்படின்னு. என்னடா சொல்லிகிட்டு இருக்க, உன் தொழிலே நடத்த முடியல, நீ ஏன்டா வட்டி கொடுக்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி தம்மா சொன்னா, இந்த மாதிரி கொடுத்தா நம்ம நல்லா சம்பாதிக்கலாம்னு சொன்னான், அதனால் கடன் வாங்கி வச்சுருந்ததை கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. யாராவது கடன் வாங்கினதை வட்டி கொடுப்பாங்களா, நீ லூஸா இல்லை அவள் லூஸாடா, என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க, எதுவும் என்கிட்ட கேட்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, வரவு செலவு பொறுத்த மட்டும் ஆன்ட்டிகிட்ட சொல்ல வேண்டாம், நம்மளே பார்த்துக்கலாம், அவங்களுக்கு வயசாகிட்டு அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொன்னா அப்படிங்கிறாங்க. யார் ரோஹிணியாக சொன்னால் வரட்டும் அப்படிங்கிறேம்மா, அதெல்லாம் அவட்ட கேட்க வேண்டாம், இப்போ என் தொழில் எப்படிம்மா டெவலப் பண்ணுறது வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்ட்ட கேட்டால் எனக்கு என்னடா தெரியும், எனக்கு பரதநாட்டியம் தெரியும், நான் சொல்லிக் கொடுக்குறேன், உன் தொழிலை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாத அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து தொழில் தெரியாமல் தாம்மா செஞ்சு இப்போ வந்து எப்படி அதில் லாபம் எடுக்கிறதுன்னு சொல்லி முடிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னடா நீ அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சொன்ன ரவி வராது. ரவி வந்தோடனே ரவி அப்படிங்கிற அவன்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. டேய் ரவிட்ட வேறு எதுவும் சொல்லாத அப்படிங்கிறாங்க. என்னதும்மா அப்படி ஒன்றுமில்ல அப்படிங்கிறாங்க. ரவி வா அவன்கிட்ட மொட்டை மாடியில் பேசணும் அப்படிங்கிறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் பேசுகிறாங்க. என்னடா மனோஜ் ஏன்ட்ட நீ என்ன பேசணும் அப்படிங்கிறாங்க. இல்லைடா நான் வந்து ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கேன், உனக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கு தெரியுமே அப்படிங்கிறாங்க. அதை எப்படிடா டெவலப் பண்ணுறது, அது எனக்கு ஒன்றுமே புரியலை. ரோஹிணிகிட்ட கேட்கலாம்னா கேட்டோம்னா அவள் கொண்டு சீப்பாக நினைப்பாள், அதனால தான் உன்கிட்ட கேட்கேன் அப்படிங்கிறாங்க. டேய் அப்போ அதை பற்றி உனக்கு ஐடியா இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லைடா நான் வேறு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சேன், முத்து தான் இதில் கோர்த்து விட்டான் அப்படிங்கிறாங்க. டேய் முத்து சூப்பர் பிஸ்னஸ் ஒன்று பண்ணி தந்திருக்கான், நீ பண்ணுற பிஸ்னஸ் வந்துட்டு கெட்டு போகாத பொருள். இப்போ நீ ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு கெட்டு போகிற ஒரு காய்கறியோ ஏதோ வாங்கி ஒரு கடை வச்சு விற்கிறேன்னு வச்சுக்கோ, அது காஞ்சி போயிடும் சரியா. இல்லை ஐஸ்கிரீமோ ஏதோ ஒரு கடை வச்சுருக்கோன்னு வச்சுக்கோ, கரண்ட் இல்லை வைக்கல, இல்லை அது கூலிங் இல்லைன்னா அது கெட்டு போயிடும். கெட்டு போகிற எந்த வியாபாரத்தையும் வைக்கிறது பண்ண தெரில சரியா. அதுக்கு வாடகையும் கரண்ட் பில்லும் அவங்க வேலை பார்க்கணும், சம்பளம் தான் கொடுக்க போகிறேன், அந்த பொருள் அப்படியே தான் இருக்க போகுது என்ன. அதனால் உனக்கு வந்து நல்ல தொழில் தான், நீ வச்சுருக்க தொழில் வந்து ரொம்ப சூப்பர் தொழில். வீட்டுக்கு தேவையான பொருளை கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். இன்றைக்குள்ள நாகரிக காலத்தில் அது மிகப்பெரிய அத்தியாவசியமாக மாறிட்டு. அப்படி இருக்கும்போது வந்து எல்லாமே அதுக்கு தேவை தான்.
அப்படிங்கும்போது அதை ஏன்டா டெவலப் ஆகாது, நல்லா தான் வரும், நீ அதை சின்சியராக பண்ணு அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலே சின்சியராக என்னடா பண்ண முடியும், காலைல 10 மணிக்கு எந்திரிச்சு போய் 11 மணிக்கு கடை திறக்கேன், இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறேன். டேய் ஒவ்வொரு இடத்துலையும் 6 மணிக்கு 7 மணிக்கெலாம் கடை திறக்காங்க. ஸ்டாஃப் அதுக்கப்புறம் வந்த பிறகு அவங்கள பார்க்க சொல்லிவிட்டு கொஞ்சம் ஓனர் ரெஸ்ட் எடுத்து அப்புறமா வேலையை பார்க்குறாங்க. நீ என்னடான்னா 10 மணிக்கு நான் எந்திரிக்கிறேன், 11 மணிக்கு கடை திறக்குறத பெருசாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைடா வேலை கம்மியாக இருக்கணும் ஆனால் வருமானம் அதிகமாக இருக்கணும், அதுக்கு என்ன செய்யலாம், நீ ஒரு ஐடியா சொல்ல அப்படிங்கிறாங்க. எப்பா ஒன்றையுமே ஐடியா சொல்ல எனக்கு தெரியாது, எனக்கு சமைக்க தெரியும், ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சா எப்படி லாபகரமாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், மற்றபடி தொழில் வந்து எனக்கு தெரியாது, அதுக்கு உள்ள எக்ஸ்போர்ட்டை நீ வந்து ஆலோசனை இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட், யாராவது எக்ஸ்பர்ட் வச்சுக்கிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காரு. இந்த சூழ்நிலையில் சந்தோஷுக்கு ஃபோன் அடிக்காரு. சந்தோஷுக்கு ஃபோன் அடிச்சு, நண்பா எனக்கு உதவி தேவை அப்படிங்கிறாங்க. எங்கே இருக்க, பார்க்கில் தானே இருக்க அப்படிங்கிறாங்க. தலைவா இவ்வளோ நேரத்துக்கு நான் பார்க்கில் எப்படி இருப்பேன், வீட்டுக்கு வந்துட்டேன், வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் வீடு எந்த தெருவில் இருக்குது அப்படிங்கிற, எந்த தெருவில் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி அங்கே வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாரு. உடனே என்ன மனோஜ் உன்னை பார்க்கறனா பார்க்குக்கு வருவா, இப்போ கேட்டால் பிஸியுமே போய் என் வீடு தேடி வந்திருக்கேன் என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைன்பா, நான் ஃபர்னிச்சர் கடை வச்சு பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சி தான் வச்சேன், ஆனால் அதில் டெவலப்பே ஆகாமல் அப்படியே இருக்குது, சம்பளம் கொடுக்கேன் வைக்கேன் போகிற வாரம் அதிலே ஓடிட்டுருக்கு, லாபகரமாகவே இல்லை அப்படிங்கிறாங்க. நண்பா எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து இந்த என்ன வியாபாரம் பண்ணலாம் ஏது வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. நான் தான் ஒரு வியாபாரம் வச்சுருக்கேனே அப்படிங்கிறேன். நீ வியாபாரம் வச்சுருக்கல, இதை வந்து எப்படி லாபகரமாக மாற்றலாம் வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க, நீ அதை வச்சு பெரிய ஆளாயிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவங்கள பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க. அவங்களெலாம் உடனே பார்க்க முடியாது, இப்போ வந்து நம்ம டோக்கனை வேணால் காலையில் வேணால் பார்க்கலாம், டோக்கன் வேணால் வாங்கிடுவோமா அப்படிங்கிறாங்க. வாங்கிடலாம் அப்படிங்கிறாங்க. 10,000 எடு அப்படிங்கிறாங்க. என்னன்னுபா சொன்னதுக்கே 10,000மா அப்படிங்கிறாங்க. பாரு டோக்கன் ஆன்லைனில் தான் புக் பண்ணணும், அதுக்கு 10,000 கட்டினா தான் டோக்கன் தருவாங்க, சரியா, 10,000 முதல் எடு, எனக்கு 1000 எக்ஸ்ட்ரா எடு அப்படிங்கிறாங்க. 1000 எக்ஸ்ட்ராவா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு நான் வந்து பார்க்கில் இருக்கும்போது ஐடியா கொடுத்தோன்னா ஃப்ரீ, வீட்டுக்கு வந்தப்பறம் ஐடியா கேட்டால் 1000 ஃபீஸ் தாரையா தரலையா அப்படிங்கிறாங்க. சரி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு 1000 கொடுக்குறாங்க. சரி ரைட்டு, நைட்டு சரக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாரு. மகா ஆன்லைனில் புக் பண்ணு அப்படிங்கிறாங்க. சரி வா கம்ப்யூட்டர் சென்டர் போகணும்னு சொல்லிட்டு அங்கே போய் புக் பண்ணுறாங்க. ஆன்லைனில் பேமெண்ட் அனுப்பிடுறாங்க, அவங்களும் டோக்கன் கொடுத்துட்றாங்க. இப்படியா இருக்குது. மறுநாள் காலைல விடியுது. ரோஹிணி நான் முக்கியமான வேலையாக வெளில போயிடுறேன், வெளியே சாப்பிட்டுக்கிறேன், நீ எதிர்பார்க்காத, நீ ஆட்டோவில் போயிரு அப்படிங்கிறாங்க. ஏன் மனோஜ் என்னை விட்டுட்டு நீங்கள் போக முடியாதா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி சொன்னதை புரிஞ்சுக்க, நான் தொழில் விஷயம் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நேராக அங்கே சந்தோஷ் வீட்டு முன்னாடி போகிறாரு. போனோன்னா சந்தோஷ் சேரிக்கார் நேராக அந்த எக்ஸ்பர்ட்டை பார்க்க போகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. சார் நான் ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கேன், அதே இடத்துல வந்து 30 வருஷத்துக்கு மேலே கடை இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ஒன்றுமே பிரச்சனை இல்லையா, ஏற்கனவே அந்த கடை இருக்கும்போது பொருள் வாங்கினா அந்த இடத்துல இப்போ கடை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருவோம், அதே மாதிரி அந்த இடத்துல நேரத்தோடு திறந்து நேரத்தை கழித்து அடைக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இப்போ அதில் உள்ள பிரச்சனை அது இல்லை சார், நான் 11 மணிக்கெலாம் திறந்துடுறேன் கடையை, 10 மணி வரைக்கும் நைட்டு இருக்கேன், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அதில் வருமானமே வராமல் அப்படியே டல்லாக போயிட்டுருக்கு. ஏற்கனவே அதில் இருந்த ஓனர் வந்து ஒரு நட்டம் போட்டதுனால என் தலையில் கெட்டு போயிட்டாரா என்னமோ தெரியல. ஆனால் வந்துட்டு இப்போ எனக்கு வருமானமே வரல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முதலீடும் லட்சக்கணக்கில் போட்டேன், இப்போ எப்படி எடுக்கிறது, எப்படி லாபமாக மாற்றுறது, நானும் பெரிய மல்டி மில்லியனர் ஆகணும், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு சொல்லி கனவோடு தான் நான் வந்து இந்த கடையை வச்சேன். அதுபோக நான் 4 டிகிரி 5 டிகிரி படிச்சிருக்கேன். இதை படித்தும் எங்கள் வீட்டிலேயே நான் அதிகமாக படித்தும் பெரிய வசதியான பொண்ணை கட்டியும் என்னால் முன்னேறி வர முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டம்மா என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க சொந்தமாக பார்லர் வச்சுருக்காங்க, மாதம் லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணுறாங்க. அவங்க அப்பா வந்து மலேசியாவில் பெரிய கோடீஸ்வரன், கோடிக்கணக்கான சொத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ ஏன் சார் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஒரே பொண்ணுங்கிறீங்க, மாமனார் சொத்து இருக்குங்கிறீங்க, உங்கள் வீட்டம்மா பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. பாருங்கள், எங்கள் மாமனார் சொத்துலாம் எனக்கு வரணும் அப்படின்னா நான் பெரிய ஆளாக வந்தால் மட்டும்தான் எங்கள் மாமனார் அவ்வளோ சொத்து என்னை நம்பி தருவார், அவர் பிஸ்னஸ் தருவார், அதுக்கு நான் ஏதாவது டெவலப் பண்ணணும்ல அப்படின்னு. ஓ சின்ன மீனை போட்டு இப்போ புழுவை போட்டு மீனை பிடிக்கலாம்னு நினைக்கிங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் அந்த கான்செப்ட் தான் அப்படிங்கிறாங்க. சார் ரைட்டு, அப்போ ஒன்று செய்யுங்க, ஆஃபர் போட்டால் பொருள் விற்க போகுது அப்படிங்கிறாங்க. சார் அதெல்லாம் அசால்ட்டாக செஞ்சிடலாம் சார், ஆனால் நம்மளுக்கு அதனால் நட்டம்லாம் சார் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், தள்ளுபடின்னு போடுங்க, சரியா, 20% 30% தள்ளுபடின்னு போடுங்க, பொருளோட ரேட்டை அதிகம் வைங்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு 5,000 பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது 5,500 ரேட்டு சொல்லுங்கள், 500 தள்ளுபடின்னுங்க,
அப்போ எனக்கு இத்தனை பெர்சன்டேஜ் தள்ளுபடிங்கும்போது நிறைய பேர் வாங்க வருவாங்க. அதில் ஏகப்பட்ட வியாபாரம் ஆகும். சரியா? நீங்கள் ஒரே நாளில் கூட அந்த வியாபாரத்தை முடிச்சுட்டு கூட நீங்கள் மறுநாள் நீங்கள் என்ன செய்யலாம், கம்பெனியில் பொருள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சார் இந்த யோசனை எனக்கு வரவே இல்லையே அப்படிங்கிறாங்க. உடனே சந்தோஷ் சொல்கிறாரு, அதுக்கு நீ வந்து அறிவை பயன்படுத்திருக்கணும், இல்லை அறிவு இருந்திருக்கணும். 2 தான் உனக்கு இல்லையே நண்பா அப்படிங்கிறாங்க. மூளை இருக்கா அப்படிங்கிறாங்க. நீ சும்மா இரு அப்படிங்கிறாங்க. சார் நான் இது மாதிரியே பண்ணுறேன். இப்போ ஒரு 10,000 போடுறோம்னா கூட ஒரு 11,000 சொன்னோம்னா 1000 குறைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஆஃபர் போட்டோம்னா தான் வந்துடுவாங்கண்ணா அப்படிங்கிறாங்க. இதான் ஃபார்முலா. அதையும் சொல்லி நீங்கள் குறைச்சி கொடுத்தீங்கன்னா நிறைய சேல்ஸ் ஆகும். அதை இப்படி பண்ணுங்கள், 30% தள்ளுபடி, 20% தள்ளுபடி, அப்படி இப்படின்னு போடுங்க, பயங்கரமாக வியாபாரம் ஆகும், ஓஹோன்னு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. சார் செம யோசனை சார் அப்படிங்கிறாங்க. சார் ரைட் பேமெண்ட் கட்டிங்களா அப்படிங்கிற, கட்டேன் சார் அப்படிங்கிறாங்க. சார் ரைட்டு கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அந்த கிளம்புறாங்க. டேய் சந்தோஷ், ரொம்ப சந்தோஷம்டா, உன்னால் நான் வந்து பெரிய ஆளாக போகிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜே, பெரிய ஆளாக போகிறேன், ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்கார், அவர் கொஞ்சம் பூஜைக்கு உள்ள இதை தருவார், அதை வாங்கிட்டு உங்கள் கடையில் வைக்கேன் அப்படிங்கிறேன். சூப்பராக பண்ணுடா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் சந்தோஷத்துக்கு ஒரு யோசனை வருது. நம்ம வந்து வேலைக்கே போகாமல் வேலைக்கு போகிறோம், நம்மளும் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோன்னு ஏமாற்றிட்டுருக்கோம். நம்ம வீட்டமாக வேறு ஒரு ஃப்ளாட்டை வாங்கி போட்டு அதை வீடு கட்டணும், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல லோன் போட்டு தாங்கங்க. நம்மளால் லோன் போட்டு கொடுக்க முடியாது. நம்மக்கிட்ட இருக்க பணத்தை வட்டிக்கும் அது இதுவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மாத சம்பளம் மாதிரி என்னத்தையோ கதையை ஓடிட்டுருக்கு. வீடு கட்டணும் வைக்கணும்னு சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம இதை செஞ்சால் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்காரு. நல்ல வேலை மனோஜ் அந்த ஐடியாவை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. மனோஜ், நான் காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் வந்துடுவேன், நீனும் வந்துடு, அந்த பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ ஆஃபர் போடுறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ செஞ்சுருவோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. நம்ம இவர் வந்து சந்தோஷ் வந்து போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அனுப்பிடுறாரு. நேராக ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் தன்னுடைய அக்கௌண்ட் உள்ள ஸ்கேனிங் எடுக்கிறாரு. ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு சில ஸ்கேனிங் எடுக்கிறாரு. எடுத்து ரைட்டு, இதை வந்து மனோஜ் கடையில் வந்து நம்ம அதை மாட்டி விட்றணும், ஸ்கேனிங்கில் நம்ம ஸ்கேனிங்காக இருக்கணும், அதுலேயும் செட் பண்ணிடணும் அந்த மிஷின்லையும் அப்படின்னு நினைக்காரு. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில் வந்துட்டு காலைல அதே மாதிரி மறுநாள் காலைல விடிஞ்சோன்னா 6 மணிக்கே ஃபோன் அடிக்கிறார் இவர். யார்? சந்தோஷ் ஃபோன் அடிக்கிறார். நண்பா அப்படிங்கிற, நான் சொல்லு நண்பா அப்படிங்கிற, கடைக்கு போகணும்ல அப்படின்னா, இப்போ தான் எந்திரிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போகிறாங்க. நண்பா நான் பூஜை பண்ணுவோம், நீ வெளில போ அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி நான் வெளியே நிற்கிறேன், நீ எப்போ வரேன்னு சொல்லுவா, அப்போ வரேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. உடனே இந்த ஸ்கேனிங் உள்ளதெல்லாம் சந்தோஷக்குள்ளதை ஸ்கேனிங்கை மாற்றிடுறாரு. அந்த மிஷின்லேயுமே எல்லாமே செட் பண்ணி வச்சிடுறாரு. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து நண்பா இப்போ நம்ம பூஜையை முடிச்சாச்சு, இப்போ வந்து நம்ம வந்து நோட்டீஸ் இதெல்லாம் அடிக்கணும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், நோட்டீஸ்லாம் அடிக்கணும், முதல்ல கடையை திறந்து வச்சுருக்கோம், ஸ்டாஃப்லாம் வந்து எல்லோரும் இருக்க சொல்லிட்டு அப்புறம் போவோம் அப்படிங்கிறாங்க. சரி நண்பா, நீ பார்க்கு போகணும்ல அப்படிங்கிற, நண்பா முன்னேற தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃபெல்லாம் வந்து கடையை பார்த்துக்கோங்க, கொஞ்சம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்பி போகிறாங்க. இங்கே ரோஹிணி வந்து பார்க்குறாங்க, கடையில் மனோஜ் இல்லை. மனோஜ் எங்கே போயிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதனால் எல்லாமே ஆஃபருக்கு எல்லாமே போஸ்டர் கீஸ்டர் எல்லாம் அவங்க வந்து தயார் பண்ண சொல்லிட்டு நேராக கடைக்கு வராங்க. ரோஹிணி அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீ எங்கே போயிருந்த அப்படிங்க. நானும் சந்தோஷம் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அப்படிங்க. அந்த பார்க்கில் இருப்பார் அந்த சந்தோஷா, விளங்காத ஐடியாவெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பார் அவரா அப்படிங்கிறாங்க. முன்னாடி பார்க்காங்க, சந்தோஷம் இருக்கிறாங்க. ஐயோ சாரி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், நான் பார்க்கில் தான் இருப்பேன், அப்படி இருந்தாலும் உங்கள் புருஷனுக்கு நன்மைக்கு தான் நான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க. அதை அவரே சொல்லுவார் அப்படிங்கிறாரு. நீங்கள் பாரு, நம்ம கடையில் வந்து வியாபாரமே ஆகலைன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பர்ட்டை போய் பார்த்தேன், இதை எப்படி வந்து டெவலப் பண்ணலாம் ஏது பண்ணலான்னு அவர் சூப்பர் ஐடியா கொடுத்தாரு, நான் கடையில் ஆஃபர் போட போகிறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ், நான் இதை தான் அவன்கிட்டே சொல்லியிருக்கேனே, இந்த சொன்னேன், நம்ம ஆஃபர் போட்டால் நம்மளுக்கு வருமானம் கம்மியாக இருக்குது, நம்ம எதுக்கு போடணும்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, நீ அப்படி சொன்ன, ஆனால் அவர் கொடுத்த ஐடியாவை நீ சொல்லலை. அவர் என்ன சொல்லுவாருன்னா 10,000 பொருளை 11,000 சொல்லுங்கள். அப்போ 1000 குறைச்சி கொடுக்கும்போது அவங்க வந்து இப்போ நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. அது போக அதை ஆஃபராக நீங்கள் விளம்பரம் பண்ணுங்கள், 10% தள்ளுபடி, 20% தள்ளுபடி, பொருளோட விலை இல்லைன்னு சொன்னால் நிறைய பேர் வருவாங்க, உங்களுக்கு நிறைய பொருள் விற்கும். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செட்டில் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம், நல்ல வியாபாரம் ஆகும், தொடர்ச்சியாகும். நீங்கள் வந்து 2 மாதம் வரைக்கும் விளம்பரம் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம்னா அப்படிங்கிறாங்க. மனோஜ் சூப்பர் யோசனை மனோஜ், கண்டிப்பாக அதை பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படிங்கிறாங்க. இந்த ஐடியா கொடுக்க எல்லாத்தையுமே காரணம் சந்தோஷ் தானே அவர்கிட்ட கூப்பிட்டு போனார் அப்படிங்கிறாங்க. அப்படியா, ரொம்ப நன்றிண்ணே அப்படிங்கிறாங்க. பரவாயில்லாமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் மனசுக்கு நினைக்காரு, ஒரே ஆஃபரில் நான் வந்து உன்னை மொட்டையாக்கி தெருவுக்கு கூட்டு தான் வரும் மனோஜ், நீங்களும் பொண்டாட்டியும் சீன் போடுறீங்க, என்னை குறைச்சி மதிப்பீட்டாக பேசுகிறீங்க, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் ரோகிணி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே நேரம் ஆகுது. அப்போ அங்கே உள்ள நோட்டீஸ் விட்ட ஆட்கள்லாம் செட் பண்ணி சந்தோஷம் விட்றாரு. எல்லாருமே நோட்டீஸ் தெருவு போகிறோம் விட்டுறாங்க.
சிட்டி ஃபுல்லுமே நோட்டீஸ் ஒட்டிடுறாங்க. ஆஃபர் எல்லாருக்குமே தெரிய வருது. லோக்கல் சேனல்லையுமே விளம்பரம் பண்ணிடுறாங்க. அப்போ நிறைய மக்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. எப்பா இந்த கடையில் ஆஃபர் போட்டிருக்காங்க, பொருள் வாங்கி வேண்டியதான், வச்சிருக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு மறுநாள் கடை திறக்க மனோஜ் வந்து 6 மணிக்கே போகிறாரு. சந்தோஷம் வந்துடுறாரு. வரிசையில் கூட்டத்தை பார்த்தா செம கூட்டம். உடனே போலீஸ் வந்து கேட்குறாங்க, "ஏங்க இவ்வளோ கூட்டத்தை திரட்டணும்னா நீங்கள் பெர்மிஷன் வாங்கணுமாங்க?" அப்படிங்கிறாங்க. "சார் நாங்கள் இந்தளவுக்கு நினைக்கல, நாங்கள் சின்னதாக தான் ஆஃபர் போட்டோம்." அப்படிங்கிறாங்க. "என்ன சார் சின்னதாக ஆஃபர் போட்டேன்னு சொல்கிறீங்க? லோக்கல் சேனலில் விளம்பரம் பண்ணியிருக்கீங்க, லோக்கல் பேப்பரில் விளம்பரம் போட்டிருக்கீங்க, போஸ்டர்லாம் ஒட்டியிருக்கிறீங்க, இவ்வளோ இது பண்ணியிருக்கீங்க, வாரவங்கள வரவேற்புக்கு நோட்டீஸ்லாம் ஒட்டியிருக்கீங்க, இவ்வளோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விளம்பரம் பண்ணல, நாங்கள் பெருசாக பண்ணலான்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. பாருங்கள் இவ்வளோ கூட்டம் பண்ணால் என்ன பண்ண இப்படி பண்ணக்கூடாது, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறோம். இங்கே வர போலீஸுக்கு எல்லாமே வந்து நீங்கள் தான் மதிய சாப்பாடுலேருந்து எல்லாம் கொடுத்துடணும். அதுபோக நமக்கு பேட்டா வந்து ஒரு 10,000 கொடுத்துடணும்." அப்படிங்கிறாங்க. "என்ன சார் சொல்கிறீங்க? வியாபாரமே ஆகல, அதுக்குள்ளே 10,000 கேட்குறீங்க?" அப்படிங்கிறாங்க. "இங்கே பாருங்கள், இல்லைன்னா உங்கள் மேலே நான் கேஸ் போட வேண்டியிருக்கும்." அப்படிங்கிறாங்க. "பிடிங்க சார்ன்னு கொடுத்துட்றாரு." இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு போலீஸ் பாதுகாப்பும் போட்டுறாங்க. கூட்டம்னா கூட்டம், செம கூட்டம். அங்கே ஏகப்பட்ட பொருளுக்கு பூரா ஸ்கேனிங் ஓடிக்கிட்டே இருக்குது. இங்கே சந்தோஷுக்கு பயங்கர சந்தோஷம். அங்கே பொருளுக்கு இது பூரா நம்ம அக்கௌண்ட்டில் ஏறிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு சவுண்டு கேட்டோடனே எஸ்எம்எஸ் கூட அவனுக்கு வரல, அதை பார்க்கல. ஆனால் சவுண்டு கேட்டோடனே ரைட்டு எவராகட்டும் அவனுக்கும் கடவுளை கும்பிட்டு கிடக்கானே, சரி கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை மொட்டையை போட்ட வேண்டியதான். இவ்வளோ நாள் வந்து நம்மகிட்ட பில்டப் பண்ணிகிட்டே இருந்தான், இன்றைக்கி தான் சிக்கியிருக்கான். நம்மளும் நாசுக்காக அவன்கிட்ட பேசி பேசி இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் எல்லா பணமும் எல்லா பொருளும் விற்றுருது. சந்தோஷ் அக்கௌண்ட்டில் ஏகப்பட்ட பணம் ஏறிடுது. ஏறினோடனே, "நண்பா உன்னால் தான் இவ்வளோ விற்றுருக்கு, மதியம் கூட ஆகலை, நம்ம கடையில் உள்ள எல்லா பொருளும் விற்று, குடோனில் உள்ள பொருள் எல்லாம் விற்றுருச்சு. சரியா, நம்ம பணம் எல்லாமே நான் வந்து நேரில் தர வேண்டாம், ஆன்லைன்லேயே அனுப்பிடுங்கன்னு சொன்னோன்னே எல்லாருமே ஆன்லைன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பல லட்ச ரூபா நம்ம அக்கௌண்ட்டில் வந்துருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, லாபமே ஒரு அமௌண்ட் வந்திருக்கும். என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா ஐடியாவுக்கும் காரணம் நீனும் ஒரு காரணம் தான், ரொம்ப நன்றி." அப்படிங்கிறாங்க. "சரி நண்பா" அப்படிங்கிறாங்க. அந்த ஆள் அந்த ஸ்கேன் பண்ணதுள்ளதை சந்தோஷ் நைஸாக எடுத்து தன்னோட பேக்கில் வச்சிடுறாரு. வச்சுட்டு பழைய ஸ்கேனிங் இதை தூக்கி வச்சிடுறாரு. அப்போ, "நண்பா எல்லா பொருளும் விற்றுருச்சு, நான் மறுபடியும் ஒரு பூஜை மட்டும் பண்ணிடுறேன்." அப்படிங்கிறாங்க. "சரி நண்பா நல்லா பண்ணிடு, அடுத்தாப்புலையும் நம்ம இதே ஆஃபர் போட்டு ஜெயிச்சிட்டே இருக்கணும், பூஜை மட்டும் போட்டுரு." அப்படின்னு. "சரி நண்பா" அப்படிங்கிறாங்க. வெளில போனால் அந்த மிஷினையும் செட் பண்ணி பழைய மாதிரி மனோஜ் இதே வச்சிடுறாரு. வச்சுட்டு நைஸாக ஒன்றும் தெரியாது உள்ள மாதிரி வெளில வந்துடுறாரு. "சரி நண்பா நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்." அப்படிங்கிறாங்க. "சரி நண்பா மதியம் தானே இருக்குது, உனக்கு பார்ட்டி ஏதாவது கொடுக்கணும்ல, என்ன கையில் 2,000 வச்சுக்க, வீட்டுக்கு போங்க, பணம் வாங்கிட்டு போ." அப்படிங்கிறாங்க. "கண்டிப்பாக மனோஜ், சந்தோஷமான இதோட தான் நான் போகிறேன், பணம் வாங்கிட்டு போகிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. சந்தோஷுக்கு பயங்கரமான சந்தோஷம். சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டோம், நம்ம ஸ்கேனிங்கும் வச்சோம், ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ பணம் நம்ம அக்கௌண்ட்டில் ஏறிடுச்சு. அது போக அந்த மிஷின்லையும் கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு வீட்டுக்கு. இந்த சூழ்நிலையில் ரோஹிணிட்டு வந்து சொல்கிறாங்க, "ரோஹிணி இன்றைக்கி வியாபாரம் அப்படி ஒரு வியாபாரம்." அப்படிங்கிறாங்க. மனோஜ், "நான் டிவியில் தான் பார்த்தேன், அந்த தெருவே வந்து டிராஃபிக் ஆகிட்டாங்களா, இப்போ காரோ பஸ்ஸோ எதுவுமே போக முடியலையா, போலீஸ் பாதுகாப்பு முதற்கொண்டு நம்ம கடைக்கு போட்டிருந்தாங்களா, ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, இந்த செய்தியில் கூட போட்டான், வித்யா கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாரு எனக்கு வீடியோ கூட அனுப்பியிருக்கா பாரு." அப்படிங்கிறாங்க. "ஏம்மா இனி இந்த வீட்டில் பெரிய ஆளாக வர முடியாது, நான் முட்டாளாக தான் இருப்பேன்." அப்படி இப்படின்லாம் முத்து பேசுனாங்களாம்மா. "இன்றைக்கி என் லெவலை பார்த்தீங்களாம்மா?" அப்படிங்கிறாங்க. "டேய் நீ படித்தவன், அறிவாளிங்கிறத நிரூபிச்சிட்டடா, கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவ." அப்படிங்கிறாங்க. "ஏம்மா இன்றைக்கி வியாபாரம் மட்டுமே கிட்டத்தட்ட 33 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆகிருக்கணும் என் கணக்குப்படி, சரியா, அதில் நமக்கு லாபம் மட்டுமே 12 லட்ச ரூபா 13 லட்ச ரூபா வருமா, ஒரு நாள் லாபமே இவ்வளோன்னு சொன்னால் என்ன தினம் இதே மாதிரி வருமானம்னு நினச்சி பாருங்க." அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, "டேய் இவ்வளோ பெரிய வருமானம் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான், ஆனால் உன் அக்கௌண்ட்டில் தான் வந்திருக்கா." அப்படிங்கிறாங்க. "ஆமாம் என் அக்கௌண்ட்டில் தான் அவ்வளோ ஏறி இருக்குது, இது எல்லாமே நீ உன்ட்ட வந்து நாளைக்கு காலையில் பணம் எடுத்துக்கொண்டு உன்ட்ட காமிக்கணுமா?" அப்படிங்கிறாங்க. "என்கிட்ட ஏன்டா காமிக்கணும், நீ தர வேண்டிய பணத்தை, அப்பாவுக்கு தர வேண்டிய பணத்தை இப்படி இப்போ கிடச்சிருக்குங்களா, இந்த 12 லட்ச ரூபாயை முதல்ல அப்பாட்ட தர வேண்டிய பணத்துக்கு கொடு, மீதியை கொடு." அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, "நான் உடனே தர முடியாது, இந்த பணம்லாம் எனக்கு பெரிய மேட்ரு கிடையாது, 4 நாளில் கொடுக்க வேண்டிய பணம் தான், சரியா, இப்போ நான் பெரிய மல்டி மில்லியனர் ஆன பிறகு நீ எவ்வளோ பணம் கேட்க நான் தர தயாராக இருக்கேன்டா, ஒரு 2 லட்சத்துக்கு நான் வட்டி போட்டு 20 லட்சம் தட்டுமாடா." அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சிரிக்கிறாங்க. "டேய் மனோஜ், உன் லெவல் என்னன்னு அவங்களுக்கு இப்போயுமே புரிஞ்சிருக்கும், ஏன்டா கண்ணா நீ வந்து கவலைப்பட்டுட்ருக்க, நீ நேற்று கவலையாக இருந்த, முந்தானத்துக்கு கவலையாக இருந்த, இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்க, அதை பார்க்க ரொம்ப இதாக இருக்குது, நீ தான்டா அந்த வீட்டில் நம்பர் 1 இருக்கணும்." அப்படிங்கிறாங்க. உடனே நம்பர் 1க்கு முன்னுக்கூட்டி என்னது மீனாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. 0 இருக்குங்க அப்படிங்கிறாங்க. அந்த 0 தான் அவன், ஆனால் தன்னை வந்து நம்பர் 1 மாதிரி காட்டிப்பான், கடைசியில் அவன் நம்பர் 0 தான் அப்படிங்கிறது அவனுக்கே புரியும் அப்படின்ட்டு முத்து சாப்பிட்டே இருந்துச்சிடுறாரு. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, "மீனா அவங்க வீட்டுக்காருக்கு என் வீட்டுக்காரன் மட்டம் தட்டி பேசிகிட்டே இருக்கணும், அதுதான் அவருக்கு வேலை, ஆனால் நாங்கள் அப்படி இல்லை,
பெரிய ஆளாக வருவோம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அமைதியாகிடுறாங்க. இந்த சூழ்நிலையை ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் இவ்வளோ வியாபாரம் ஆகிருக்கு, உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கிறாங்க. ரோகிணி சந்தோஷம்னா சந்தோஷம், அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்ன, இதே மாதிரி நம்ம பெரிய ஆளாயிரணும் ரோகிணி அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் அப்படிங்கிறாங்க. ரோகிணி காலையிலே நம்ம பேங்க்கு போய் எவ்வளோ பணத்தை எடுக்கணும், நீங்கள் தான் வரணும், நம்ம காரில் போய் அப்படி எட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. காலைல பேங்க்கு போகிறாங்க. பேங்க்கில் போய் 38 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறதுக்கு எல்லாம் எழுதிட்டு மேனேஜர் பார்க்க உட்காந்துருக்காங்க. உடனே மேனேஜர் இவ்வளோ பணம் அக்கௌண்ட்டில் இருக்கா அப்படிங்கிறாங்க. என்னது ஆமாம் சார், ஒரு நாள் வியாபாரமே எவ்வளோ அப்படின்னு ஃபில்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே மேனேஜர் அந்த அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அடித்து பார்த்துட்டு மேனேஜர் சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு 3800 தானே சார் இருக்குது அப்படிங்கிறது. 3800 தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை சார் என் லட்சக்கணக்கான வியாபாரம் ஆயிருக்கு சார், எல்லாமே ஸ்கேனிங் அப்படிங்கிறாங்க. சார் உங்களுக்கு தான் ஸ்கேனிங் ஆச்சா அப்படிங்கிற. ஆமாம் சார் அப்படிங்கிறாங்க. அதில் வந்து இது கூட எங்களுக்கு சவுண்டு கூட கேட்குமே அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் எதுவுமே இல்லை, இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு காமிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே மனசு ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. ரோகிணி ஏங்க என்னங்க சொல்கிறாங்க அவங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி எனக்கே ஒன்றும் புரியல, அவ்வளோ வியாபாரம் ஆச்சு, இப்போ நம்ம புதுசாக பொருள் இன்றைக்கி இறக்கி வைக்கணும், பணத்தை எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி கம்பெனியில் கட்டலாம்னு சொல்லி பார்த்தா இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் முடிக்கிறாரு. உடனே மனோஜ் உண்மையிலே உங்கள் அக்கௌண்ட்டில் தான் ஸ்கேன் ஆச்சா அப்படிங்கிறாங்க. ரோகிணி ஏன் இதில் தான் ஸ்கேன் ஆச்சு அப்படி இப்படிங்க. அப்போ பணம் எங்கே போச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல ரோகிணி அப்படி இப்படிங்கிறாங்க. சரி வாங்க நம்ம கடையில் போய் நம்ம ஸ்கேனிங் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறாங்க. ஸ்கேனிங் அப்படியே இருக்குது. அப்புறம் ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் நான் என் அக்கௌண்ட்லேருந்து ஒரு 10 ரூபா அனுப்பி பார்க்குறேன், உங்கள் அக்கௌண்ட்டு தான் வருதான்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி அப்படிங்கிற 10 ரூபா அனுப்புகிறாங்க. சவுண்டு கேட்குது. ரோகிணி இதே மாதிரி தான் சவுண்டு கேட்டுச்சு அப்படிங்கிறாங்க. சவுண்டு கேட்டுச்சு, எஸ்எம்எஸ் வந்துச்சா அப்படிங்கிறாங்க. எஸ்எம்எஸ்லாம் வரலையே, நானும் சரி நெட்வொர்க் பிரச்சனையாக தான் இருக்கும்னு நினச்சி விட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் நீங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் நம்மளை யாரோ ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறது, யாரோ ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்று பேங்க்கில் நம்மளை ஏமாற்றிருக்கணும், இல்லைனா வந்து வேறு யாரோ ஏமாற்றிருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே பேங்க்கு போகிறாங்க. சார் ஏன் இதில் தான் இருக்குது, எப்படி சார் நம்ம போச்சு வச்சு அப்படிங்கிறாங்க. உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் என் கஸ்டமர்னு சொல்லிட்டு உங்களுக்கு மதிப்பு கொடுத்து பேசிகிட்ருக்கோம். பேங்க் சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்கள்கிட்ட தான் பிரச்சனை. என்ன ஸ்கேனிங் யாராவது மாற்றி வச்சு பணத்தை கொண்டு போயிட்டாங்களா வச்சுட்டாங்களா அதை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அதை எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறாங்க. அது எனக்கு ஒன்று தெரியும், உங்கள் கடை உள்ள சிசிடிவி இருக்கா அப்படிங்கிறாங்க. எங்கள் கடை உள்ள சிசிடிவி இல்லை சார், கடைக்கு வெளியே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ நான் ஒன்றும் செய்ய முடியாது. கடை உள்ளே நீங்கள் சிசிடிவி வச்சுருந்தீங்கன்னாக்கா யார் எடுத்தா வச்சான்னு சொல்லி நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியாவது அவங்கள்ட்ட வாங்குறதுக்கு ஒரு பொண்ணு பணத்தை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுக்கு வாய்ப்பே இல்லை, அவ்வளோதான், இனிமேல் நீங்கள் நடுத்தருக்கு போண்டி தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ரோகிணி மனோஜை பார்த்து என்ன மனோஜ் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன தெரியும் ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ், எதனாலும் செஞ்சுட்டு எனக்கு என்ன தெரியும்னு சொல்லுங்கள். கடைசியில் பாருங்கள் நம்ம வந்து இப்படி ஆகிட்டோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஜீவாட்டிலேருந்து பணத்தை வாங்கணும், இப்படி பண்ணிட்டீங்களே மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க ரோகிணி. இனியும் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.